பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ராணி மாட்டுக்கும் அந்த பில்டிங்கில வந்து தாத்தாவ தேடலான்னு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து காக்கா வந்து ஒரு பானைய வந்து தட்டி விட்டுருது. என்னது பானை வந்து கீழ விழுவுதே அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பானை எங்க இருந்துச்சு? மேல தானே இருந்துச்சு. சரி மாடிக்கு போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி வந்து மொட்டை மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. சித்தார்த் ஒரு பக்கம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லபடியா இந்த பூஜை வந்து முடியணும். தாத்தா, பாட்டியும் வந்து இந்த பூஜை வந்து முடியறதுக்குள்ள வந்துரணுங்கிற மாரி சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்து வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விளக்கா ஏத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாடிக்கு வந்து பார்த்தோனே, "தாத்தா என்ன தாத்தா நீங்க இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணி வந்து பாட்டமாகி, கையும் காலையும் வந்து அவுத்து விட்டுறாங்க. கயிறு போட்டு கட்டியிருக்கிறத. ஒரு பக்கம் அங்க கீழ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு போல இருக்கு. அந்த தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்ன ஆச்சு ராணி? முன்னாடியே நான் உங்கள பார்த்தேன். நீங்க தான் பார்க்காம விட்டுட்டீங்க." "ஆமாம் தாத்தா. கண்ணாடி இருந்தப்ப கவனிச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி எங்க இருக்கீங்க? ஏது இருக்கீங்கன்னு தெரியல. அதுவும் உங்க கண்ணாடியா இல்ல ஏதுன்னு தெரியாதுல்ல. அதுவும் வாஸ்தவம் தான். கீழ போலாமா?" அப்படின்னு சொன்னோனே, "நீங்க எப்படி தாத்தா இங்க வந்தீங்க?" "நான் பாட்டுக்கு ரூம்ல உட்காந்து கணக்கு வழக்க தாம்மா பார்த்துட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ட மாரி இருந்துச்சுன்னு சொல்லி, அப்படியே வந்து வீட்டுக்கு விட்டு வெளிய வந்து வந்தேன். அதுக்கப்புறம் காம்பவுண்டுக்கு வெளிய வந்து வந்தா, ரெட் கலர்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு புடவைய வந்து கட்டியிருந்தாங்க. ஃபேஸ் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஃப்ரண்ட்ல வந்து முடிய வந்து தொங்க விட்டுருந்ததுனால, அவங்க முகத்த வந்து சரியா பார்க்கல. அவங்கள பார்த்தோன்னே வந்து உரும்புனாங்க. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அடுத்த சீனே வந்து பார்த்தா, நான் வந்து இங்க இருக்கேன். அதாம்மா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, "சரி தாத்தா வாங்க இங்க போலாம்" அப்படின்னு சொன்னோனே, அந்த காக்கா கிட்ட வந்து பேசுறாங்க. "எப்படி எங்க தாத்தாவ வந்து கண்டுபிடிச்சு குடுத்தீங்களோ, அதே மாரி நீங்க எங்க பாட்டியும் வந்து கண்டுபிடிச்சு தாங்கன்னோனே, நான் கார்ல ஏறிக்கிறேன்னோனே, காருக்கு பக்கத்திலேயே தான் வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பாட்டி வந்து கார்ல தானே இருக்காங்க. உடனே வந்து, "என்னம்மா அது இங்கேயே வந்து சுத்திட்டு இருக்கு. எனக்கு எதுவும் தெரியல. பிரேக் அடி" அப்படின்னு சொன்னோனே, பிரேக்க வந்து அடிச்சிடுறாங்க. உடனே வந்து கார் வந்து நிப்பாட்டிருது. அப்படியே கேஷுவலா கீழ இறங்கி வராங்க. "நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னோனே, டிக்கிக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்கு. ஒருவேள காருக்குள்ள இருக்கிறத சோதனை பண்ணி பார்க்க சொல்லுதோ அப்படின்னு சொல்லி டிக்கிய தொறந்து பார்த்தா, பாட்டி வந்து அங்க இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க விளக்கு வந்து ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சித்தார்த்து. இவங்களுக்கு தெள்ள தெளிவா வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட கும்பிட எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. நம்ம தாத்தாக்கும், பாட்டிக்கும் அஞ்சல அஞ்சலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கவர்லாம் கிழிச்சு எறிஞ்சுட்டு, கை கால்ல போட்டிருக்கிற கட்டெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க. பாட்டியும் வந்து தெளிக்கிறாங்க. உடனே வந்து ஏந்திச்சிடுறாங்க அந்த இடத்துல. "தண்ணி குடி அஞ்சலு" அப்படின்னு சொல்லி தண்ணிய வந்து குடுக்குறாங்க. அவங்களும் வந்து பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு, "என்னங்க ஆச்சு? நான் வந்து இப்படி உட்காருவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் செம்ம மாயாஜாலமான ஒரு விஷயம் வந்து நடக்கப் போது. கடவுள் வந்து வந்துட்டாங்க. சித்தார்த் வந்து இப்ப சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த சாமி வந்து வந்துட்டாங்க. "இனிமேட்டு நான் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து குடுக்கப் போறேன். இனிமேட்டு தான் என் ஆட்டத்தையே ஆரம்பிக்கப் போறீங்க" அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து சாமி யோசிச்சுட்டு, அப்படியே மாஸா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. சித்தார்த் வீட்டுக்கு வந்தோனே, மனோ, ரகுவரன், சாவித்திரி 3 பேருக்கு ஆப்பு வைக்கிற மாரி காட்டுறாங்க. மனோவ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 3 பேரும் வெவ்வேறு இடத்துல வந்து அப்படியே மாயாஜாலமா பிரிக்கிறாங்க. அதே மாரி ரகுவரன் வந்து கையும் காலும் கட்டிட்டு, அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுடுறாங்க. அவங்கள சுத்தி ஃபுல்லா வந்து தண்ணி இருக்கிற மாரி சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதே மாரி தான் மனோவுக்கு வந்து கட்டி, அதே மாரி சுத்தி வந்து திகு திகுன்னு எரியிற மாரி இருக்கு ஒரு வட்டம். அதுக்குள்ள வந்து நம்ப மனோ வந்து இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாவித்திரிக்கு வந்து பாட்டிக்கு என்ன நடந்துச்சோ அஞ்சல பாட்டிக்கு. அதே மாரி தான் நம்ம சாவித்திரிக்கும் வந்து நடக்குது. ஆனா, இது எல்லாம் வந்து ஒரு பெட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 6 அடி தூரம் வந்து பறக்குறாங்க. ஃபேனுக்கும் கீழேக்கும் நடுவுல வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சாவித்திரி மிதக்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து பாட்டிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விளக்கு எல்லாத்தையும் வந்து ஏத்திக்கிட்டே இருக்காங்க. பாட்டிக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. தாத்தாவும் ராணியும் உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி அழுத மாரி இருந்துச்சுங்க. சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இருந்துச்சு. சரி நான் வந்து கார் கதவ வந்து தொறந்து அப்படியே நான் இங்க உட்காந்துட்டேன். இதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னோனே, ஆச்சரியப்பட்டு போறாங்க. எப்படியோ வந்து கடவுள் நம்ம கூடயே இருக்கறனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொன்னோனே, பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்துட்டா இந்த பூஜை நல்லபடியா நடந்துரும்னு தமன்னாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மாட்டுக்கும் வந்து வராங்க. அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கார வந்து திருப்பி வந்து பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுறாங்க. "என்னம்மா நம்ம ஈஸியா வந்து தப்பிச்சு போயிரலான்னு பார்த்தா, இப்படியெல்லாம் நடக்குதே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டியும், தாத்தாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. "இதுதாம்மா வந்து எங்கள வந்து கூட்டிட்டு வந்துச்சு. திருப்பி இது வந்திருக்கா, அப்பன்னா நம்மளால முடியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, ராணி கிட்ட வந்து அந்த பாய் வந்து பேசுறாங்க ஃப்ளாஷ்பேக் சீன்ல. "உனக்கு சுத்தி வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வரும். எப்படிதான் வந்து
உன்னோட முன்னோர்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி தாத்தாவும் பாட்டியும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாலும் கூட உனக்கு வீட்டுக்கு வரத்துக்கான அனுமதிய அது வந்து குடுக்காது. ஏன்னா, உங்க வீட்ல நடக்கிற பூஜைய வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தான், அது வந்து யோசிச்சுட்டுருக்கு. அதனால இந்த கார்லயே வந்து நீ பக்கபலமா இருக்கலாம். நான் வந்து மந்திரிச்சு தரேன்னு சொல்லி, அப்படியே வந்து மாயாஜாலம் மூலியமா மந்திரிக்கிறாங்க. ஒரு வந்து மாலை மாரி இருக்கு. இந்த மாலைய வந்து காருக்குள்ளேயே வச்சுக்க. பார்த்து பத்திரம். இந்த கார் வந்து உங்களுக்கு செம பாதுகாப்பா இருக்கும். அப்படின்னு சொன்னோனே, ராணி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. "வா, வா எங்ககிட்ட பிரச்சனைக்கா வரப்போற?" அப்படின்னு சொல்லி வரப்ப, அவங்க கார வந்து தொடுறாங்க. தொட்டோனே வந்து தூக்கி வீசப்படுறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிற விஷயம் வந்து அந்த பேய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு நல்லாவே. உடனே வந்து அங்கேருந்து வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து மறைஞ்சுட்டாங்க. "தாத்தா நான் ஆல்ரெடி பாதுகாப்போட தான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற" மாரி சூப்பரா யோசிச்சுட்டு, அங்கேருந்து வந்து வேக வேகமா போறாங்க. நம்ம சித்தார்த்த பார்க்கலான்னு சொல்ட்டு. ஃபுல்லா வந்து விளக்கு வந்து ஏத்தி முடிச்சுட்டாங்க. நம்ப சித்தார்த் 18 படி இருக்கனால வந்து, அப்படியே ஒவ்வொரு படிக்கும் 2, 2 ஜோடி விளக்கா வந்து சூப்பரா ஏத்தி முடிச்சுட்டு, அப்படியே இருக்கிறப்ப, அப்படியே மாசா வந்து இது எல்லாத்தையும் வந்து, அந்த சாமி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கேன். நான் வந்துட்டேன்ல, இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற" மாரி சொல்றப்ப, ராணி வந்து கார் ஓட்டிட்டு மாசா வரப்ப, அப்படியே ஹாரன் அடிக்கிறாங்க. அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா, பாட்டி எல்லாரையும் வந்து பாத்துர்றாங்க. பாத்து முடிச்சோனே வந்து ரொம்பவே சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க. சித்தார்த் பூஜைய நல்லபடியா வந்து பண்ணிட்டியாப்பா? இனிமேட்டு நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ராணி மாட்டுக்கு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நல்லபடியா பூஜை முடிஞ்சிச்சுல்ல? தாத்தாவும் பாட்டியும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன்." "அப்படியா? எனக்கு இப்ப தான் நிம்மதியா இருக்கு. இன்னொரு சாமி மட்டும் வரணும். அவங்க வந்துட்டா நல்லபடியா அந்த பூஜைய வந்து முடிச்சிடலாங்கிற" மாரி யோசிக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பையன் மாட்டுக்கும் ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் சாமி. அவங்க மாட்டுக்கு மாசம் வந்து இவங்க வீட்டுக்குள்ள வரப்போ வந்து சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க. இத பார்த்தோனே வந்து எல்லாரும் வந்து பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். கவலை இல்லங்கிற மாரி யோசிக்கிறாங்க.